தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஹாட் சீட் போட்டி ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம் நம்ம குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவிச்சிருந்தேன். அது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 400, அதாவது பாலிட்டி இருக்குல்ல கான்ஸ்டிடியூஷன், அதுல ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 400 வரைக்கும் ரேண்டமா எந்த ஆர்டிகல் வேணா நம்ம கேள்வி கேட்போம். அதுக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கேஷ் பிரைஸ், ஒரு 10,000 மதிப்புள்ள கேஷ் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதுல 2 ரவுண்டுன்னு முதல் சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதுல பங்கேற்றாங்க. போன் கால் ரவுண்டுல அந்த போன் கால் ரவுண்டுல ஃபில்டர் ஆகி கடைசியா 2 நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். 2 நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் ஹாட் சீட் போட்டியில ஃபைனல் ரவுண்டுல. அந்த 2 நபர்கள்ல முதல் நபர் தமிழரசன் நம்ம கண்பாடி வந்திருக்காரு. அவரை இன்ட்ரோ பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2ஆம் நபர் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்ச அடுத்த நபரை நம்ம அதுக்கப்புறம் நீங்க அப்படியே வீடியோ கண்டினியூஸா பாருங்க. எனக்கே கியூரியாசிட்டியா இருக்கு 2 நம்பர்ல யார் வெற்றியாளர் அப்படிங்கறத எனக்கே கியூரியாசிட்டியா இருக்கு. நீங்களும் அப்படியே கண்டினியூஸா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழரசனா நான் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துறேன். தமிழரசன் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. என் பேர் தமிழரசன். நான் மதுரையில இருந்து வரேன். நான் குரூப் 4 2023ல இருந்து படிச்சிட்டு இருக்கேன். 2023ல இருந்து குரூப் 4 படிக்கிறீங்க. 2023 எண்டிங்ல இருந்து படிக்கிறேன். 2023ல தான் காலேஜ் முடிச்சேன். ஓகே. எத்தனை அட்டெம்ப்ட் போட்டுருக்கீங்க இந்த குரூப்? 2 அட்டெம்ப்ட் சார். இது 2 அட்டெம்ப்ட். போன வருஷம் எழுதுனீங்களா? போன வருஷம் எழுதுனேன். அதுல எத்தனை கேள்விகள் கரெக்ட்? 2024ல 167 क्वेश्चन போட்டேன் சார். ஓகே. இப்போ 2025ல 152 क्वेश्चन போட்டேன். 152 क्वेश्चंस போட்டுருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க அந்த ஆர்டிகல்ஸ் 1ல இருந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாவே நல்லா ஃபாஸ்டா சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபைனல் ரவுண்ட்ல வந்திருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரெடி தான் சார். ஓகே. இப்போ இந்த ஃபைனல் போட்டியில 2 ரவுண்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரேபிட் 30ன்னு சொல்லுவோம். இந்த ரேபிட் 30ல மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் நான் கேட்பேன். ஒவ்வொரு ஆர்டிகலுக்கும் 5 செகண்ட் டைம். ரைட்டா? ஒரு ஆர்டிகல் நான் கேட்குறேன் அப்படின்னா அதிகபட்சம் 5 செகண்ட்குள்ள நீங்க ஆன்சர் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா 1 பாயிண்ட். 30 கேள்விக்கு 30 பாயிண்ட். செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது சூப்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் ஆர்டிகல்ஸ் கேட்பேன், நீங்க ஆன்சர் மட்டும் சொல்லுவீங்க. செகண்ட் ரவுண்ட் சூப்பர் 7ல அந்த ஆர்டிகலுக்குள்ள அர்த்தம் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்ல, அதை சுத்திரிக்கூடிய விஷயங்கள், சட்டத்திட்டம் இருக்கும்ல, அது செகண்ட் ரவுண்ட்ல கேட்பேன். அது மொத்தம் 7 கேள்வி கேட்பேன். ஒவ்வொரு கேள்வியும் துணை கேள்வியா 3 கேள்வி. அப்போ ஒரு கேள்விக்கு அது 3 பாயிண்ட், மொத்தம் 21 பாயிண்ட். இது 30, அது 21, 51 பாயிண்ட். இந்த 51 பாயிண்ட்ல நீங்க எத்தனை பாயிண்ட் எடுக்கிறீங்கிறத பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ரேபிட் 30 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரேபிட் 30. ஸோ வரிசையான ஆர்டிகல்ஸ் கேட்பேன். 5 செகண்ட் டைம், அதுக்குள்ள நீங்க ஆன்சர் சொல்லணும். ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23 என்ன சொன்னா இது ஃபோர்ஸ்டு லேபர் அண்ட் ஹியூமன் டிராஃபிக். ஓகே. ஆர்டிகல் 43B. 43 கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 57. ஆர்டிகல் 57 பிரசிடென்ட் மறுதேர்தலுக்கு வாய்ப்பு உண்டு. ஆர்டிகல் 83. ஆர்டிகல் 83 என்ன சொல்லுதுன்னா இது பார்லிமெண்டோட பதவி காலத்தை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 137. ஆர்டிகல் 137 ரிவ்யூ யூட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ யூட்ஸ். ஆர்டிகல் 157. ஆர்டிகல் 157 பிரசிடென்ட்டோட கவர்னரோட அந்த தகுதிகளை பத்தி சொல்லும். ஆர்டிகல் 176. ஆர்டிகல் 176 டைம் முடிஞ்சு. ஓகே விடுங்க. ஆர்டிகல் 201. அதாவது பிரசிடென்ட் இது கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது பில்லு மாற்றி இது பண்ணுறது. ஆர்டிகல் 210. 210 என்னன்னா இது பார்லிமெண்டோட 210 இது சட்டமன்றத்தோட மொழியை பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்டிகல் 219. 219 சட்டமன்றத்தோட அந்த அலுவல் நடைமுறையை பற்றி சொல்லுங்கள். ஆர்டிகல் 243Y. 243Y இது நகராட்சியோட. ஆர்டிகல் 244. 244 எஸ்சி அந்த பழங்குடியின நிர்வாகத்தை பற்றி சொல்லுங்க சார். ஆர்டிகல் 263. 263 இது இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி சொல்லுங்க சார். மாநிலங்களின் கடன் பெறுதல் அது எந்த ஆர்டிகல்? மாநிலங்களின் கடன் பெறுதல் ஆர்டிகல் 293 சொல்லுங்க சார். தேர்வாணையத்தின் செலவுகள், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட எக்ஸ்பென்சஸ் என்ன ஆர்டிகல்? அது ஆர்டிகல் 322 சொல்லுங்க சார். ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 326 வயது ஒரு வாக்குரிமை. ஆர்டிகல் 330. ஆர்டிகல் 330 மக்களவையில் எஸ்சியோட ரிசர்வேஷன் பற்றி சொல்லுங்க சார். ஆர்டிகல் சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலகர். அது 350ல பி சொல்லுங்க சார். ஆர்டிகல் 355. ஆர்டிகல் 355 என்ன சொல்லுதுன்னா இது 355 ஒரு மாநிலத்தில் இன்டர்னல் அக்ரஷனு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பாற்றணும். அதை போய் சொல்லுங்க. 371B. 371B என்ன சொல்லுதுன்னா இது சிறப்பு அந்தஸ்து, அதாவது அஸ்ஸாம் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து பற்றி சொல்லுங்க. மாவட்ட நீதிபதிகள் நியமனம்.
அது மாவட்ட நீதிபதி நியமனம் வந்து ஆர்டிகல் வந்து 233 சார். கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை ஆடிட்டிங் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அது 243 ZM சொல்லு சார். ஆர்டிகல் 185 ஆர்டிகல் 185 வந்து ஆர்டிகல் 185 கவர்னரோட அந்த அட்ரஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஆர்டிகல் 47 ஆர்டிகல் 47 வந்து அந்த போதைப் பொருட்கள் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, வெல்ஃபேர் அந்த குழந்தைகளோட நலம் அதை பற்றி சொல்லுவோம். போதைப் பொருட்கள் பயன்படுத்தாது. அப்புறம் வந்து மக்களோட நலத்தை பற்றி சொல்லுவோம். அது மட்டும் தானே? நியூட்ரிஷன் அந்த சப்போர்ட் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஆர்டிகல் 53 ஆர்டிகல் 53 வந்து பிரசிடென்ட்டோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுங்கள் சார். மாநில சட்ட ஆலோசகர், மாநிலத்தின் சட்ட ஆலோசகர், மாநிலத்தின் சட்ட ஆலோசகர் வந்து ஆர்டிகல் 165 சார். 241 241 என்ன சொல்லுதுன்னா இது 241 யூனியன் பிரதேச 257 257 வந்து சில விஷயங்கள் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசோட கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் சார். 329 329 இது தேர்தல் சம்மந்தப்பட்டதில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது. 359 வந்து இது நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் வந்து 2021 வந்து போகாது. 2021 வந்து நிப்பாட்ட முடியாது, சஸ்பெண்ட் ஆகாது. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லபடியாக சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க. ஸோ ரேபிட் 30 வந்து முடிஞ்சு அடுத்த ரவுண்ட் போகலாமா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு வந்து சூப்பர் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்டு போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ரவுண்டு. இது ஒவ்வொரு கேள்விக்கும் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லபடியாக முடிச்சிங்க. ஏன்னா ஸ்கோர் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதில் ஒவ்வொன்றுக்கும் 1 பாயிண்ட், இது ஒவ்வொன்றுக்கும் 3 பாயிண்ட். 7 கேள்வி, அதில் ஒவ்வொன்றுக்கும் 3 துணை கேள்வி கேட்பேன். அதாவது ஒரு கேள்விங்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ அடிப்படை உரிமைங்கிற ஒரு கான்செப்ட்ல 3 துணை கேள்வி, டிபிஎஸ்பிங்கிற கான்செப்ட்ல 3 துணை கேள்வி. இந்த துணை கேள்வி டைரக்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து டைரக்ட், கேட்டேன் சொன்னீங்க 1 பாயிண்ட் முடிஞ்சு. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு. செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்பேன். நீங்கள் அதுக்கு கான்செப்ட், அந்த கான்செப்ட் சொல்லணும். அது என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு மார்க். ரைட்டா? போலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அடிப்படை உரிமை இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்குறேன். அதில் முதல் துணை கேள்வி தகவல் உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த எந்த ஆர்டிகலில் பேசியிருக்காங்க? 19(1)(7 வரும். 19(1)(7). இதுவே ஓகே தான், போட்டுறேன். இது என்ன வழக்கில் வந்து இதை சொல்லியிருக்காங்க? இது வந்து ஆதார் வழக்குன்னு ஒன்று இருக்கும், புட்டாசாமி கேஸ். ஆனால் அது இது வராது இல்லை, இது வராது. கரெக்டாக அதுக்கு மட்டும் சொல்லணும். சரி, ஓகே, விடுங்க. கூட்டுறவு சங்கத்துக்கான ஆரம்பிப்பதற்கான உரிமை இருக்குல்ல, ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அது எந்த ஆர்டிகல்? அது 43 B வரும் சார். அடிப்படை உரிமையில் கேட்குறேன். அடிப்படை உரிமையில் 19(1)(C சப்ளை 19(1)(C). அது என்ன சட்டத்தில் சேர்த்தாங்க? 97 சட்டத்திட்டம் 2011 சார். யார் அப்போ பிரதமர்? மன்மோகன் சிங். கரெக்டு தான். கருணை கொலை, பாசிவ் எத்துனேஷியான்னு சொல்லுவாங்க. இந்த கருணை கொலை அப்படிங்கிறது ரைட் டு டை வித் டிக்னிட்டிங்கிறாங்க. இது வந்து எந்த ஆர்டிகலில் பேசியிருக்காங்க? இது 21 தான் சார். 21. இதுக்கு ஏதாவது வழக்கு இருக்கா? அருணாராய் வழக்குன்னு சொல்லி 1970 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 96 ஏதாவது வழக்கு இருக்கா? 96 தெரியல சார். ஜியான் கார் வழக்குன்னு ஒரு வழக்கு. ஓகே விடும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிபிஎஸ்பி மற்றும் அதன் இருக்கிற விஷயங்களில் கேட்குறேன். டிபிஎஸ்பியில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் 44 சட்டத்திட்டத்தில் ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க. அது என்ன விஷயம்? அது 38(2) சேர்த்திருப்பாங்க சார். வருவாய், வசதி நிலை வாய்ப்பு, அந்தஸ்து, அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக. அது யார் பிரதமர் அப்போ? அது வந்து மொரார்ஜி தேசாய் இருப்பாங்க சார். மொரார்ஜி தேசாய் பிரதமர். அந்த 44 சட்டத்திட்டத்தில் இது ஒன்று தான் பண்ணியிருப்பாங்களா, வேற ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? டிபிஎஸ்பியில் சார். டிபிஎஸ்பியில் வந்து அது ஒன்று மட்டும் தான் சார் பண்ணியிருப்பாங்க. ஒன்று மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த வருவாய், அதாவது இன்இக்வாலிட்டி, அதானே, அந்த இதை குறைக்கிறது வந்து எந்த நீதியை நிலைநாட்டுவதுக்கு அர்த்தம்? இந்த வருவாய் 2 பேர் ஏழை பணக்காரனோட அந்த லெவலை குறைக்கிறதுங்கிறது மினிமைஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க, சமத்துவமின்மையை குறைத்தல். இது வந்து எந்த நீதி? சமூக நீதியா, இல்லை பொருளாதார நீதியா, அரசியல் நீதியா? பொருளாதார நீதிலாம் சார். பொருளாதார நீதி. ஓகே. நீதித்துறையிலேருந்து சட்டத்துறையை பிரித்தல், இதுக்கு ஆர்டிகல் மட்டும் சொல்லுங்கள். இந்த ஆர்டிகல் வந்து 50 சொல்லுங்க சார். ஆர்டிகல் 50. டிபிஎஸ்பியில் காந்திய கோட்பாடுகள் இருக்குது. இந்த காந்திய கோட்பாடுகள் என்னென்ன ஆர்டிகலில் இருக்குது? இந்த காந்தியன் பிரின்சிபல்ஸ்குள்ள ஆக்சுவலாக அம்பேத்கர் வரிசை எழுதியிருப்பாரு. அதில் நம்ம பிரிச்சிருக்கோம், நிறைய அரசியல் வல்லுநர்கள் அதை பிரிச்சிருக்காங்க. இல்லை காந்திய கோட்பாடுகள் என்னென்ன ஆர்டிகல்?
40 வரும் சார். 43ல் பி வரும் சார். 47 வரும் சார். 48 வரும் சார். 46 வருமா? 46 வரும். 43 வருமா? 43ல் பி வரும் சார். 43 வருமா? 43 வரும் சார். 43 வேற எந்த ஆர்டிகல் வருமா? சரி 47ல 2 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? 47ல அதானே அந்த ஊட்டச்சத்து தானே? சமத்துவத்திலே இருக்கும். காந்தியன் பிரின்சிபல் அல்ல, சமத்துவத்துல என்ன இருக்கும், காந்தியர்ல என்ன இருக்கும்? காந்தியன்ல வந்து அந்த போதைப் பொருட்கள் அதெல்லாம் பயன்படுத்துற சமத்துவத்துல இதுல வந்து இந்த சுகாதாரத்தை பத்தி சொல்லுங்க சார். இது ஊட்டச்சத்து அதை பத்தி சொல்லிடுறேன். அடுத்த கேள்வி போவோம். ஓகே, சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சட்ட திருத்தம்ல ஆர்டிகல் 368ல் அதை பேசியிருக்காங்க. கரெக்டா? இந்த ஆர்டிகல் 368ல் 3 விதமான சட்ட திருத்தம் இருக்கும். ஒன்று சாதாரண பெரும்பான்மையிலே செஞ்சிடுறது, இன்னொன்று சிறப்பு பெரும்பான்மை, இன்னொன்று சிறப்பு பெரும்பான்மை மாநிலங்களோட அனுமதியோட. இதில் இந்த சிறப்பு பெரும்பான்மை மாநிலங்களோட அனுமதி இருக்குல்ல, மாநிலங்களோட 50% அனுமதி, அப்படிப்பட்டதில் ஒரு 7 இருக்குது. ரைட்டா? அந்த 7ஐயும் சொல்லுங்கள். அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி. திரும்ப நான் கேள்வி கேட்குறேன், ஃபைனலாக இதாக கேட்பேன், இதை ஃபைனலாக கேட்டுக்கிறேன். மாநிலங்களோட 50% அனுமதியோட நாடாளுமன்றம் சட்டத்தை செய்யணும். அதுக்கு மொத்தம் ஒரு 7 இருக்குது. அந்த 7 வரிசைப்படுத்துங்க. ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் சார், ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சிஏஜி, அப்புறம் ரிமூவல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எல்லாமே ரிமூவல் மட்டும்தானே? ரிமூவல் பற்றி வரும். அப்புறம் ஏதாவது இது சரி, 368ல் சட்டத்திட்டத்தில் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டே ஆகணும். அது எந்த சட்டத்திட்டத்தில் சொன்னாங்க? 24 சட்டத்திருத்தம் 1971. யார் அப்போ பிரதமர்? இந்திரா காந்தி. சரி, இந்த 368 சட்டத்திட்டம் இருக்குல்ல, அதோட விதிமுறைகள் சொல்லுங்கள். 368 தானே சட்டத்திட்டம் பற்றி பேசுது, அதோட விதிமுறைகள் சொல்லுங்கள். யார் ஆரம்பிக்கணும் அந்த சட்டத்திட்ட மசோதாவை, அந்த மாதிரி விஷயங்கள். அது வந்து போத் ஹவுஸ் 2 ஹவுஸ்லையுமே கொண்டு வந்துக்கலாம் சார். 2 ஹவுஸ்லேயும் கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு ஏதாவது இப்போ மக்களவையில் கொண்டு வந்தாங்கன்னா அதில் வந்து அரசியலமைப்பு திருத்தம் அதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது மொத்த மெம்பரில் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கணும், ப்ளஸ் 2/3 மெஜாரிட்டி வந்திருக்கணும், ப்ளஸ் 50% 50 மாநிலங்கள் 50 மாநிலங்களவை கொண்டு வந்தா மாநிலங்களே அதே ஈக்குவல் சேம் ப்ரொசீஜர் தான் சார். சரி, அப்புறம் அது 2 மசோதா தாக்கல் செஞ்சாச்சு. அப்புறம் அது ரெண்டுமே பில்லு பாஸ் ஆயிடுச்சு. அது வந்து கூட்டு அமர்வுக்கு வாய்ப்பு, கூட்டு அமர்வுக்கு வாய்ப்பே கிடையாது சார். இது வேற எதுக்கு கூட்டு அமர்வுக்கு வாய்ப்பு இருக்கு? கூட்டு அமர்வு வந்து சாதாரண மசோதாக்கு மட்டும் தான் சார். மணி பில் எதுக்குமே வராது சார். சரி, ஓகே, நார்மல் பில்லுக்கு மட்டும் தான். சொல்லுங்க, இது சொல்லுங்க. அப்புறம் 2 வேளை நிறைவேறினதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் போட்டோன்னே கையெழுத்து போட்டே ஆகணுமா? கண்டிப்பா போட்டே ஆகணும். 24 சட்டத்தான் 1970. பிரசிடென்ட் முன் அனுமதி பெறணுமா? அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கு வந்து பிரசிடென்ட் முன் அனுமதி பெறணும் சார். முன் அனுமதி பெறணும் சார். சரி, ஓகே, அடுத்து சொல்லுங்க. அப்புறம் பிரசிடென்ட் சைன் போடணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் சைன் போட்டோன்னே எனாக்ட் ஆயிடும் சார் அந்த பில். ஓகே. பிரசிடென்ட்டை முன் அனுமதி பெறணுமா? திரும்ப யோசிச்சு சொல்லுங்க. இல்லை சார், ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு சபாநாயகரோட அனுமதி தான் சார் தேவைப்படும். சபாநாயகரோட அனுமதி தேவைப்படும். அவர் தேவைப்படும் சார். பிரசிடென்ட் வந்து சபாநாயகர்னா ஸ்பீக்கர். அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட்டை உள்ள லோக்சபாவில் பாஸ் பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும், அதை தொடங்கணும் அப்படின்னா ஸ்பீக்கர்கிட்ட கேட்டு தான் தொடங்கணுமா? ஸ்பீக்கரோட மினிஸ்டர்ஸ் எம்பியில் ஸ்பீக்கரை கேட்கணுமா? ஸ்பீக்கர் சப்போஸ் கொடுக்கல, அரசியல் சட்டத்திட்டம்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாருன்னா? நல்லா யோசிங்க, நிதானமாக யோசிங்க. இந்த கேள்விக்கு நிதானமாகவே நீங்கள் யோசிக்கலாம். நான் ரேபிட் 30னா டக்குன்னு டைமிங் இருக்குது, இதுக்கும் டைமிங் இருக்குது, அதனால் நிதானமாக யோசிச்சு சொல்லுங்கள். சரி, ஓகே. இந்த 368ல் சாதாரண பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்குது. சாதாரண பெரும்பான்மையிலே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம், சிம்பிள் மெஜாரிட்டியில். அதில் ஏதாவது ஒரு 3 சொல்லுங்கள் போதும். அந்த மாநிலத்தோட பேர் ஆல்டர் பண்ணுறது, வேற அந்த மாதிரி வரும் சார். வேற அப்புறம் வந்து இது வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து நார்மல் இதில் பண்ணிடுவோம். ஓகே. அப்புறம் வந்து எனி அந்த ரெண்டாவது ஆர்டிகல் பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட், பார்லிமெண்ட் கேன் அட்மிட் நியூ ஸ்டேட். அதுவும் நான் சாதாரண பெருமை. சரி, ஓகே. முகவுரை இருக்குல்ல, ப்ரியாம்பிளில் வந்து வரிசையாக சொல்லியிருப்பாங்க, அந்த வரிசையை மட்டும் சொல்லுங்கள். அந்த இறையாண்மை அந்த வரிசை. இறையாண்மை மிக்க சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. கரெக்ட், அவ்வளோதானே? ஓகே. இந்த இதில் இப்போ முகவுரையில் நீதின்னு சொல்லியிருப்பாங்க, ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் எந்த புரட்சிக்கு அப்புறம்
ரஷ்ய புரட்சி என்ன வகையான நீதி இருக்கு? சமூக பொருளாதார அரசியல் நீதி சார். சமூக பொருளாதார அரசியல் நீதி. இப்போ நான் இன்கம் டேக்ஸை குறைக்கிறேன், இது என்ன நீதி? இது வந்து பொருளாதார நீதியில் வரும் சார். நான் ரிசர்வேஷன் கொண்டு வரேன், என்ன நீதி? சமூக நீதி சார். நான் வந்து வயது வரும்போது அந்த வாக்கு உரிமை இருக்குல்ல, அது 18, 21 இப்படி வயசு இது பண்ணுறேன், அரசியல் நீதி. வேற பகிரப்பட்ட நீதினு ஏதாவது இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னு ஏதாவது? அதில் இல்லை சார். ஓகே, இப்போ இந்த ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குல்ல, ஓபிசி ரிசர்வேஷனில் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் ரெண்டாக பிரிக்கிறாங்க, இது என்ன நீதி? அதாவது ஓபிசிக்குள்ளேயே யாரெல்லாம் பணக்காரங்களோ அவங்களுக்கு தேவையில்ல, யார் அந்த சம்பளம் ஆனுவல் சேலரி வச்சு பிரிக்கிறாங்களோ, இது என்ன நீதி? சோஷியலி எக்கனாமிக்கலி அப்படின்னு வரும் சார். ஓகே, இது பகிரப்பட்ட நீதிக்கு எடுத்துக்காட்டு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்க்கு எடுத்துக்காட்டு. பிரியாம்பிளில் வைக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல வரிசையாக, அதில் ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை உணர்த்தக்கூடிய வார்த்தை அந்த சொல்லுது. நிறையா சொற்கள் இருக்குது, இறையாண்மை, சமதர்ம, ஜனநாயக அப்படின்ட்டு. ஒற்றை குடியுரிமைப்பா இந்தியா அப்படின்னு உணர்த்தக்கூடிய சொல்லுது அந்த சொற்களில், பிரியாம்பிள் இருக்கக்கூடிய அந்த சொற்களில். நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. அதான் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுனா அது என்னது? இன்டெகிரேட்டின்னு வச்சுக்கலாமா? இன்டெகிரேட்டி, பிரதர்ஹுட், சகோதரத்துவம் வச்சுக்கலாமா? இந்த இன்டெகிரேட்டிங்கிற வார்த்தை எந்த சட்டத்தில் சேர்த்தாங்க? இன்டெகிரேட்டி 42nd அமெண்ட்மெண்ட். யார் இது பிரதமர்? இந்திரா காந்தி. ஓகே, அடுத்த இன்னும் ஒரு 3 கேள்விதான். ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறு ஆய்வு. இதில் 99ஆம் சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குது. ஆமாங்க சார். ஓகேவா? அந்த சட்டத்தில் என்ன செஞ்சாங்க? அதில் வந்து அதாவது நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் சொல்லி ஆர்டிகல் 124A வந்து கிளாஸ் சேர்த்துருப்பாங்க. ஓகே, அது நீதிமன்றம் தூக்கிட்டாங்களா? ஆமாங்க சார். அது வந்து இது ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ட் வந்து பாதிக்கிறது. எந்த விஷயம்? இண்டிபெண்டன்ஸ்னா எது? எந்த முறை? நீதிபதிகளோட நியமனம்ங்கிறது எந்த முறையில் தேர்ந்தெடுப்பாங்க? கொலிஜியம் முறையை பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நீதித்துறை சுதந்திரம் பாதிக்கப்படுதுன்னு தூக்குறாங்க, அப்படிதானே? ஓகே, இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறு ஆய்வு, புலனாய்வு. அதில் வந்து இப்போ ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்லிமெண்ட் போடுற சட்டத்தை கான்ஸ்டியூஷன் எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, பார்லிமெண்ட், மத்திய அரசு ஹைகோர்ட்டோட அந்த முடிவை அப்பீல் பண்ணி, அதாவது மேல்முறையீடு செஞ்சு சுப்ரீம் கோர்ட் போக முடியுமா? ஒரே ஒரு நாடாளுமன்றம் சட்டம் போடுறாங்க, அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதை நீக்கிடுது. பார்லிமெண்ட் போடுற சட்டத்தை என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்படி நீக்குதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தை மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியுமா, முடியாதா? முடியும் சார். ஆர்டிகல் 134A வந்து சொல்லியிருப்பாங்க, முடியும், அப்படிதானே? ஓகே. ஜுடிஷியல் ரிவ்யூவில் ஆர்டினன்ஸ் இருக்குல்ல, அவசர சட்டம் இருக்குல்ல, இப்போ பிரசிடென்ட் போடுறாரு, கவர்னர் போடுறாரு, இந்த அவசர சட்டத்துக்கு நீதித்துறை மறு ஆய்வு இருக்கா? இருக்கு சார், சொல்லியிருக்கு. வேற எதுக்கெல்லாம் இருக்கு? அவசர சட்டத்துக்கு இருக்கு, நார்மல் சட்டத்துக்கு இருக்கு. இப்போ அரசு ஏதாவது அரசாணை வெளியிடுது, அதுக்கு நீதித்துறை மறு எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த 13ல சொல்லிப்பாங்க சார். 13 சப்கிளாஸ் 3ல சொல்லிப்பாங்க. சூப்பர். ஆளுநர் இருக்கார்ல, ஆளுநருக்கு பாக்கெட் வீட்டோ பவர் இருக்கா இல்லையா? ஆளுநருக்கு வந்து பாக்கெட் வீட்டோ பவர் இல்லை சார். ஆளுநர் வந்து நேரடி தேர்தலில் நியமிக்கப்படுகிறாரா, மறைமுக தேர்தலில் நியமிக்கப்படுகிறாரா, வேற ஏதாவது முறையில் நியமிக்கப்படுகிறாரா? யோசிச்சு சொல்லுங்க. ஆளுநர் நேரடி தேர்தலாக நியமிக்கப்படுறது ஆளுநர், மறைமுக தேர்தலா இல்லை வேற ஏதாவது முறையா? டைரக்ட் எலெக்ஷனா, இன்டைரக்ட் எலெக்ஷனா, இல்லை வேற ஏதாவதா? 3ல் ஏதாவது இருக்கும். டைரக்டும் கிடையாது, இன்டைரக்டும் கிடையாது சார். வேற என்ன? டைரக்ட் இல்லை, இன்டைரக்ட் இல்லை. அப்போ எப்படி நியமிக்கப்படுறாரு ஆளுநர் ஒரு மாநிலத்தில்? டைரக்ட் எலெக்ஷன் இல்லை, இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்லை, அப்போ எப்படி நியமிக்கப்படுகிறார்? யார் நியமிக்கிறா? குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க சார். இல்லை சரி, ஓகே. குடியரசுத் தலைவர் யார் சொல்லி நியமிக்கிறார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லி நியமிப்பாங்க சார். அதுதான் கேட்குறேன். அதுக்கு ஏன் தயங்குறீங்க? கவர்னர் இருக்கால, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் இருக்கார் அப்படின்னா வேற ஒரு மாநிலத்தில் தான் ஆளுநராக இருக்க முடியும். அதில் மாநிலத்தில் பிறந்தார் அப்படின்னா அதே மாநிலத்தில் இருக்க முடியாது, அப்படிதானே? சட்ட விதிகள் இருக்குது. இந்த விஷயம் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல்ஸில் ஏதாவது இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விதி அம்பேத்கர் எழுதியிருக்காரு அந்த விஷயத்தை. கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகல் இருக்குது? அப்படி இருந்துச்சுன்னா எந்த ஆர்டிகல்? சார் இது வந்து பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் தான் சார் இருக்குது. அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் இருக்குது, ஆர்பிஐ ஆக்டில் இருக்குது. ஆர்பிஐ ஆக்டில் வந்து ஆளுநர் வந்து ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் அப்படின்னு இருக்கா? கன்ஃபார்மா? யோசிச்சு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வேற எங்கே இருக்குது? ஆர்டிகல் இருக்கா? ஆமாங்க சார். எந்த ஆர்டிகல்? 158ல் 3ல் அதில் இருக்கா?
இருக்குமா இல்லை இருக்கா இல்லையா இருக்கு சார். கன்ஃபார்மா? அது எந்த ஆர்டிகலும் இல்லை. அது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், சட்ட விதிகளில் தான் இருக்குது, நாடாளுமன்றத்தோட சட்ட விதிகள். ஓகே, அடுத்த லாஸ்ட் கேள்வி. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கம். அந்த உருவாக்கத்தில் அரசியல் நிர்ணய சபையோட வேலை 2 வேலை. ஒன்று சட்டம் போடுற வேலை, இன்னொன்று அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இருக்குல்ல அதை உருவாக்குற வேலை. இந்த 2 வேலை அப்படிங்கிறது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு இருக்குது. இந்த விஷயத்தை சொன்னது கேபினட் மிஷனா? கேபினட் குழுவோட அறிக்கையில் இந்த விஷயம் இருக்கா? அப்படி இல்லைன்னா வேற எந்த சட்டத்தில் இது இருக்குது? சார் அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் உருவாக்கியிருப்பாங்களே, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்குல்ல, நிறைய பேர் போய் உட்காந்து எழுதுனாங்களே, அவங்களோட வேலை 2 வேலை. ஒன்று நாட்டுக்கு சட்டம் போடுறது, ஆமாங்க சார். இன்னொன்று கான்ஸ்டியூஷன் புக் எழுதுறது. 2 வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமாங்க சார். அப்படி உங்கள் வேற 2 வேலை செய்யணுங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ஃபீச்சர், இந்த இதை எழுதியிருப்பாங்களே, இது கேபினட் அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்களே, அந்த அறிக்கையில் இருக்கா இல்லை வேற ஏதாவது சட்டத்தில் இருக்கா? அப்படி இருந்தால் அது எந்த சட்டம்? கேபினெட் அறிக்கையில் இருந்துச்சு சார். இருக்கா? ஆமாங்க சார். 1946 எலெக்ஷன் இருக்குல்ல, 1946 இந்த அரசியல் நிர்ணய சபை கேபினட் குழுவோட அறிக்கை அப்புறம் ஒரு எலெக்ஷன் இருந்துச்சு 1946. அந்த எலெக்ஷன் எப்படிப்பட்ட எலெக்ஷன்? டைரக்ட் எலெக்ஷனா, இன்டைரக்ட் எலெக்ஷனா, இல்லை எப்படிப்பட்ட எலெக்ஷன் அது? அது வந்து 1930 சட்டத்தின்படி இன்டைரக்ட் எலெக்ஷன். அதாவது கல்வி வரி சொத்து அடிப்படையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சார் அவங்களுக்கு ஓட்டு போகிற மாதிரி ரைட்ஸ் கொடுத்தாங்க சார். சரி, மாகாணங்களில் ஓகே, குறுநில இடங்களில் அது பிரின்சிபல் செட் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரி, இன்டைரக்ட் எலெக்ஷன்ங்கிறீங்களா, யார் ஓட்டு போடுவா? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து போட்டு இது பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு சட்டமன்றத்தில் கூடிய எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அனுப்புவாங்க. டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவில் 2 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு போல 2 பேர் இறந்து போனான்னு சொல்ல முடியாது. ஒரு நபர் இறந்து போனால் ஒரு நபர் உடம்பு சரியில்லையா? ஓகே, அந்த 2 நபர் பேர் என்ன? அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண நபர்கள் யார்? மாதவராவ், மித்தல் சார், டிபி கைத்தான், கிருஷ்ணமாச்சாரி சார். கிருஷ்ணமாச்சாரி. ஓகே. ஸோ ஓகே, நல்லா சூப்பராக சொன்னீங்க. சூப்பர் 7ம் முடிஞ்சு 2 ரவுண்டும் முடிச்சிட்டிங்க வெற்றிகரமாக. ரேபிட் 30யும் சூப்பர் 7ம் சூப்பராக சொன்னீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா சொன்னீங்க. ஸோ நேர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்த அந்த உங்களோட இன்னொரு போட்டியாளர், சக போட்டியாளரையும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரேன். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி. 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2 படிக்கும் மாணவர்களா நீங்கள்? இவர்களைப் போல நீங்களும் போஸ்டிங் வாங்க வேண்டுமா? குரூப் 4, குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற இறைவன் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. கிளாஸஸ், டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். இறைவன் பேட்சிற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2300 ரூபாய் மட்டுமே. இறைவன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் இறைவன் பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்றப் போகும் இறைவன் பேட்ச். ஸோ வெல்கம் டு ஹாட் சீட் ஷோ. இப்போ 2ஆம் பகுதியில் 2வது போட்டியாளர் நம்ம முன்னாடி யார் வந்திருக்கா அப்படின்னா நந்தகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் நந்தகுமார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் நந்தகுமார் சார். நான் திருவண்ணாமலையில இருந்து வரேன் சார். ஓகே. குரூப் 4 எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 3 years சார். 3 years-ஆ படிக்கிறீங்க. எத்தனை அட்டெம்ப்ட் போட்டுருக்கீங்க குரூப் 4ல? 3 years சார். 3 attempts. 3 attempts. ஓகே. கடைசியா 2025 அட்டெம்ப்ட் போட்டீங்களா? எஸ் சார். 148 போட்டேன். 148 क्वेश्चंस. அதுக்கு முன்னாடி 161 சார். 161 क्वेश्चंस 2024. அதுல எப்படி அதுல பாசிபிள் இல்ல? எஸ் சார். டைப்பிங் இல்ல. ஆமா, அதிகமா. ஓகே, ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் போட்டீங்க. அதுக்கு முன்னாடி 3 வருஷமா வெறித்தனமா படிச்சிருக்கீங்க. இப்போ வர போற குரூப் 4ம் எழுத போறீங்க. குரூப் 2, குரூப் 1 அது? குரூப் 2 எழுதிருக்கேன் சார். இப்போ மெயின்ஸ் எழுதுறேன் சார். மெயின்ஸ் எழுதுனீங்களா? எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இந்த ஹாட் சீட் ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஹாட் சீட் ஷோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். 2 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் 30 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 2வது ரவுண்ட் வந்து சூப்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இல்ல ரேபிட் 30னா என்ன அப்படின்னா ஒரு 30 ஆர்டிகல்ஸ் உங்கள்ட்ட கேட்பேன். ஒவ்வொரு ஆர்டிகல் கேட்க பதில் வேகமா சொல்லணும். டைம் வந்து 5 செகண்ட். நம்ம டைம் மேனேஜ் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. டைம் 5 செகண்ட் பார்த்துட்டே இருப்பாப்ல. ஆர்டிகல் கேட்டோம்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். 5 செகண்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்க அது மார்க் எடுத்துக்க முடியாது. ஒரு கேள்விக்கு 1 பாயிண்ட். இந்த ரேபிட் 30ல 30 கேள்விகள், 30 கேள்விக்கு 30 பாயிண்ட். சூப்பர் 7 என்ன அப்படின்னா ஒரு 7 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 3 துணை கேள்விகள் கேட்பேன். இது என்னன்னா ஆர்டிகல்ஸ்க்குள்ள
ஒரு கான்செப்ட் ரீதியில சில விஷயங்கள் இருக்குல்ல, குடியரசுத் தலைவர், Yes, பிரதமர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பர் 7. ஓகே இது வந்து ரேபிட் 30 வந்து கேள்வி பதில் கேள்வி பதில், Only டக்குன்னு ஆன்சர் அப்படி. மட்டும் தான். நீங்க Okay, அதுல அர்த்தம்லாம் சொல்ல தேவையில்ல. இது என்ன ஆர்டிகல்னா என்ன, அந்த என்னங்கறத டக்குன்னு வேகமா ஓகே சொல்லணும், சார். ரைட்டா? அதுக்கு So, மீனிங் மட்டும் ஆமா ஓகே ஆமா, அது ரேபிட் 30 அப்புறம் சூப்பர் 7. சூப்பர் 7னா கான்செப்ட் அதெல்லாம் இருக்கும், அது நிதானமா நீங்க சொன்னாலே போதும், அதுக்கு டைம் இல்ல, ஓகே சார். இதுக்கு டைம் இருக்கு. ஓகேவா, போலாமா? எஸ் சார் போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேபிட் 30 குள்ள போலாம். ரேபிட் 30 ஸ்டார்ட் Yes, sir. பண்ணலாம். ரெடியா? எஸ் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 23. 23 கொத்தடிமை முறை ஒழிக்கிறது, மனித வியாபாரம் தடுக்கிறது, ஓகே. குழந்தைகள் அதெல்லாம். ஆர்டிகல் 43B. 43B இது சார் தொழிற்சாலையில வந்து தொழிலாளர்களோட பங்கு பத்தி கூட்டுறவு சங்கம் சார். கூட்டுறவு சங்கம். கட்ட நிதானமா சொல்லுங்க. 57. 57 வந்து குடியரசுத் தலைவருக்கான மறு தேர்தலுக்கான குடியரசுத் தலைவருக்கான மறு நியமனம் சார். மறு நியமனம். எஸ் சார். ஓகே. ஆர்டிகல் 83. 83 ஆர்டிகல் 83 வந்து அதான் சார் பார்லமெண்ட் அவையோட பதவி காலம். பதவி காலம். 137. 137 நீதி புனராய்வு சார். உச்சநீதிமன்றத்தோட நீதி புனராய்வு. புனராய்வுங்கிறது எதுக்கு? நாடாளுமன்றம் போடுற சட்டத்தையா இல்ல அது அவங்க போறதே ஓகே. ஆர்டிகல் 157. 157 வந்து இது சார் கவர்னரோட பதவிக்கான தகுதி. பதவிக்காலம் தகுதி. ஓகே. 176. 176 176 வந்து இது சார் ஆளுநரோட சிறப்பு உரை. ஓகே. ஆர்டிகல் 201. 201 வந்து இது சார் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவருக்காக ஒத்தி வைக்கிறது சார். ஒத்தி வைக்கிறது. Yes, sir. ஓகே. 210. 210 வந்து சட்டமன்றத்தோட மொழி சார். சட்டமன்றத்தோட லாங்குவேஜ் மொழி. ஓகே. ஆர்டிகல் 219. 219 வந்து இது சார் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி பிரமாண உறுதிமொழி. 243. 243 பஞ்சாயத்து அமைப்பு பத்தி பேசுது சார். பஞ்சாயத்து அமைப்பு. ஓகே. 244. 244 வந்து இது சார் 243 ஒய் என்ன? ஒய் வந்து நிதி ஆணையம் சார். நிதி ஆணையம் யாருக்கு? இது சார் நகராட்சியில் நகராட்சி நிதி. 244. 244 வந்து எஸ்சி எஸ்டி பத்தி பேசுது. எஸ்சி எஸ்டி அட்மினிஸ்ட்ரேஷன். 263. 263 வந்து இது சார் மாநிலங்களடியான குழு. குழு Yes, கவுன்சில். sir. ஓகே. Council. மாநிலங்கள் கடன் பெறுதல் இருக்குல்ல, எஸ் சார். அது என்ன ஆர்டிகல்? 293 சார். தேர்வாணையத்தின் செலவுகள் இருக்குல்ல, Yes, sir. அது என்ன ஆர்டிகல்? தேர்வாணையத்தின் செலவுகள் 322 சார். 322 டைம் ஆச்சா? டைம் முடிஞ்சா? ஸோ ஓகே. ஆர்டிகல் 326. 326 வயது வந்த வாக்குரிமை சார். வயது வந்தோ வாக்குரிமை. 330. 330 அதான் சார் மக்களவையில் இது சார் அதனது எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு. ஓகே. சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலகர் என்ன ஆர்டிகல்? சிறுபான்மை சிறப்பு அலுவலர் 351. சரி ஓகே விடுங்க. ஆர்டிகல் 355. 355 இது சார் 355. ஓகே விடுங்க. 371B. 371ல பி. 371ல பி. சரி ஓகே விடுங்க. மாவட்ட நீதிபதிகள் நியமனம், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் 233 தான் சார். ஓகே. கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை, ஆடிட்டிங் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கூட்டுறவு சங்கத்தோட தணிக்கை தணிக்கை. யோசிச்சு சொல்லுங்க. கூட்டுறவு சங்கத்தோட தணிக்கை வந்து ஜட்ஜ். ஓகே விடுங்க. 185 ஆர்டிகல். 185 185 வந்து இது சார் சட்ட மேலவையில் வந்து அவங்களோட இது சார் சட்ட மேலவையில் வந்து அவங்களோட உறுப்பினர்களோட சரி விடுங்க. ஓகே விடுங்க 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 ஒன்றும் பிரச்சனை. 47. 47 வந்து இது சார் உடல் நலம் சுகாதாரம் இதெல்லாம் பாதுகாக்கணும், அது மது மட்டும் தானா? போன்ற போதைகளை தடை செய்யணும். 53. 53 பிரசிடென்டோட நிர்வாக அதிகாரம் சார். மாநிலத்தின் சட்ட ஆலோசகர். மாநிலத்தின் சட்ட ஆலோசகர். ஸ்டேட்டோட அட்வைசர், லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகர், அட்வொகேட் ஜெனரல். 165 சார். 165. 241. 241 241 வந்து 241 யூனியன் பிரதேசோட நீதிமன்றம் சார். 257. 257 சில இதுவில் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லுது. 329. 329. 329 தேர்தலுக்காக வந்து பார்லமெண்ட்டை சட்டை ஏற்றலாம்னு சொல்லுது சார். 359. 359 அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லுது சார். அடிப்படை உரிமையா நிறுத்தி வைக்கலாம் எந்த டைம்ல? எமர்ஜென்சி டைம்ல. ஓகே. ஸோ ஓகே நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லபடியா முடிஞ்சிட்டோம். Okay, ரேபிட் 30 முடிஞ்சு அடுத்து சூப்பர் 7க்கு போலாமா? போகலாம் சார். ஓகே. இப்போ நம்ம சூப்பர் 7க்குள்ள போவோம்.
சூப்பர் 7 ரெடியா? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பாலிட்டி டாபிக்ஸ் இருக்குல்ல, எஸ் சார். அதுல இப்போ அடிப்படை உரிமைன்னு ஒன்று எடுத்துக்குவேன், எஸ் சார். பிரசிடென்ட் ஒன்று எடுத்துக்குவேன். அதுக்குள்ள ஆர்டிகல் சில விஷயங்கள் சட்டத்திட்டம் விஷயங்களை ஒவ்வொரு கேள்வியா ஒரு டாபிக் அது உள்ள 3 துணை கேள்விகள் கேட்பேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படை உரிமையை எடுத்துக்குவோம். எஸ் சார். தகவல் உரிமை அப்படிங்கிறது என்ன ஆர்டிகல்? தகவல் பெற உரிமையா சார்? அடிப்படை உரிமை தகவல் பெறக்கூடிய உரிமை என்ன ஆர்டிகல்? தகவல் பெறும் உரிமை 21 சார். 21. நல்லா வச்சு சொல்லுங்க. சோ ஓகே விடுங்க. கூட்டுறவு சங்கம் ஆரம்பிப்பதற்கான உரிமை, ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கூட்டுறவு சங்கம் தொடங்கிறதுக்கா சார்? உரிமை அது என்ன ஆர்டிகல்? 43B சார். அடிப்படை உரிமையில என்ன ஆர்டிகல்? அடிப்படை உரிமையில சார் கூட்டுறவு சங்கங்களை தொடங்கணும்னா சி சார். 19ல சி. 19ல சி. 19ல 1ல சியா 2ல சியா 3ல சியா? 19 1 சியா 2 சியா 3 சியா? 19ல சி தான் சொல்லுங்க. 1 சியா 2 சியா 3 சியா? 19ல 1 சி தான் சார். 1 சி. கூட்டுறவு சங்கம் எத்தனை சட்டத்திட்டம்? 2011 97 சார். யாரா பிரதமர் அப்ப? மன்மோகன் சிங். ஆர்டிகல் 21 என்ன? 21 தனிப்பட்ட நபரோட சுதந்திரம் சார். ஓகே, அதை வச்சுக்கோங்க. கருணை கொலைன்னு ஒன்று இருக்குல்ல, பாசிவ் எத்தனேஷியா, அது வந்து அடிப்படை உரிமையில எந்த ஆர்டிகல்? 19 20 21 22 இந்த மாதிரி வரிசையில என்ன ஆர்டிகல் அது? 21 தான் சார். 21 தானே? பாசிவ் எத்தனேஷியா 21. அது சம்மந்தப்பட்ட வழக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு சார். என்ன வழக்கு? அவர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. சரி ஓகே விடுங்க. 44வது சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்கு. எஸ் சார். 44வது சட்டத்திட்டம். அந்த 44வது சட்டத்திட்டம் பற்றி சொல்லுங்க. அதில் வந்து சொத்துரிமையை வந்து எல்லாரும் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க, நிலத்தை அபகரிக்கிறாங்கன்ட்டு. அதை விடுங்க. டிபிஎஸ்பியில் 44வது சட்டத்திட்டம் பற்றி சொல்லுங்க. டிபிஎஸ்பியில் 44. டிபிஎஸ்பியில் 44. சரி ஓகே விடுங்க. ஆர்டிக்கலை சார் நான் ஒன்று கேட்குறேன், கரெக்டாக நான் அதுக்கான ஆர்டிக்கல்னு சொல்லணும், ரைட்டா? நீதித்துறையிலேருந்து சட்டத்துறையை பிரித்தல். ஆர்டிகல் 50 சார். ஆர்டிகல் 50 50. டிபிஎஸ்பியில் காந்திய கோட்பாடுகள் இருக்குல்ல? எஸ் சார். அந்த காந்திய கோட்பாடுகள் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் வரிசையாக சொல்லுங்கள். காந்திய கோட்பாடு, காந்தியன் பிரின்சிபிள்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ் 40 42 43 44. 44 காந்திய கோட்பாடுகளா? 44 இல்லை சார். 40. சரி ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இது 3 2 கேள்வி முடிச்சிட்டோம். 3 கேள்வி போவோம். ஓகே சார். சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல் 368. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து முத கேள்வி என்ன அப்படின்னா, சில அமெண்ட்மெண்ட்டை வந்து பார்லிமெண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டிலையும் 50% மாநிலங்களோட ஒப்புதல் தேவை சில அமெண்ட்மெண்ட்டுக்கு, சில விஷயத்துக்கு. அது என்னென்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி ஓகே விடுங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் சொல்லுங்க. என்ன என்ன யார் எந்த அவை ஆரம்பிக்கணும்? 2 அவையில் எங்கே வேணா ஆரம்பிக்கலாம். என்ன மெஜாரிட்டி தேவை அதை வரிசையாக சொல்லுங்களேன். 2 அவையில் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஆரம்பிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிற அவையில் 2/3 இருக்கணும் சார். ஓகே. இன்னொரு அவையில் 2/3 நிறைவேற்றினா கூட்ட அமர்வுக்கு வாய்ப்பு இருக்கா? அது 2 மசோதாக்கு மட்டும் தான் சார் கூட்ட அமர்வு போட முடியும். நிதி சட்ட அமெண்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? அமெண்ட்மெண்ட்டுக்கு போட முடியாது. வாய்ப்பு இல்லை சார். பிரசிடென்ட் முன் அனுமதி பெற வேண்டுமா? சட்டத்திட்டத்துக்கு பிரசிடென்ட் முன் அனுமதி பெற வேண்டுமா? பிரியர் ரெக்கமெண்டேஷன் பிரசிடென்ட் தேவையா தேவையில்லையா? அதை ஒன்று கரெக்டா அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. சட்டத்திட்டத்துக்கு பிரசிடென்ட் அனுமதி, முன் அனுமதி. சட்டத்திட்டத்துக்கு பிரசிடென்ட். சரி, பிரசிடென்ட் அதுக்கு சைன் போட்டே ஆனோம். அது எத்தனாவது சட்டத்திட்டம்? பிரசிடென்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு பில்லுக்கு சைன் போட்டே ஆனோம். எஸ் சார். அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் சொல்லுது. எந்த சட்டத்திட்டம் அப்படின்னு சொல்கிற சட்டத்திட்டம் எதுன்னு கேட்குறீங்களா சார்? 31. சரி ஓகே விடுங்க. இப்போ சில அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து சாதாரண பெரும்பான்மையே போதும். எஸ் சார். சிம்பிள் மெஜாரிட்டிலே சில சட்டத்திட்டத்தை பாஸ் பண்ணிடலாம். அதில் ஏதாவது 3 சொல்லுங்கள். சாதாரண பெரும்பான்மையிலே திருத்துற மாதிரி. நாடாளுமன்றம் சாதாரண பெரும்பான்மையிலேயே அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சில விஷயங்கள்ல. எஸ் சார். அதில் ஏதாவது 3 விஷயம் சொல்லுங்கள். மாநிலத்தோட பேர் மாற்றுறது. சரி, வேற எல்லைகள் மாற்றுறது. அது அப்புறம் டிபிஎஸ்பியில் எதுனா அமெண்ட்மெண்ட் பண்ணுறது. சரி ஓகே விடுங்க. ப்ரியாம்பிள் படிச்சிருப்பீங்க, முகவுரை. முகவுரையோட அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த வார்த்தைகளோட வரிசையாக சொல்லுங்கள். இறையாண்மை, மதசார்பற்ற, இறையாண்மை, சமதர்ம, மதசார்பற்ற, ஒருமை, மக்களாட்சி, குடியரசு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இறையாண்மை, சமதர்ம, மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. மக்களாட்சி, குடியரசு. ஓகே. இப்போ இந்த ப்ரியாம்பிள் இருக்குல்ல, ப்ரியாம்பிளில் வந்து நீதின்னு சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ் எத்தனை வகையாக பிரிக்கலாம்?
மூணா சார், சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி சார். அரசியல் நிதின்னு 3 பிரிக்கலாம். இதுல ரிசர்வேஷன் என்ன நிதி? சமூக நீதியில் வரும் சார். வயது வயது அந்த வாக்குரிமை அது என்ன நிதி? ஓட்டு போடுறோம், எலெக்ஷன்ல நிக்கிறோம், அரசியல் நீதி. அரசியல் நீதி. இன்கம் டாக்ஸ், வருமான வரி, ஏழைகளுக்கு பணக்காரன் குறைத்தல், இதெல்லாம் என்ன நிதி? இதெல்லாம் பொருளாதார நீதி. இதை தவிர வேற நீதி இருக்கா? சரி விடுங்க, அது பகிரப்பட்ட நீதினு ஒன்று இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாம்பிள் முகவுரையில ஒற்றை குடியுரிமைன்னு ஒரு வார்த்தை நான் சொல்றேன். ஒற்றை குடியுரிமை, இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ல எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சொல் இது பிரியாம்பிளோட சொற்கள்ல. ஒற்றை குடியுரிமைன்னு உணர்த்தக்கூடிய சொல் எந்த சொல்? நிறைய சொற்கள் இருக்குல்ல, இறையாண்மைன்னு ஒரு சொல் இருக்கு, சமதர்மம். அதுல எந்த சொல் நம்ம இந்தியா ஒற்றை குடியுரிமைன்னு உணர்த்துது? குடியரசுன்ற சொல். குடியரசு. ஓகே, ஒருமைப்பாடு. ஓகே சார். ஸோ ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ 5ஆவது கேள்வி வந்துட்டோம். நீதித்துறை மறு ஆய்வு ஓகேவா? 99ஆம் சட்டத்திட்டம் ஒன்று இருக்கு, ஒன்று போட்டிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. 99 ஸோ ஓகே விடுங்க. இந்த நீதித்துறை மறு ஆய்வு இருக்குல்ல, இப்போ இந்த நீதித்துறை மறு ஆய்வு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுது. அந்த சட்டத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இல்லாமல் ஏதோ ஒரு ஹைகோர்ட்டு கான்ஸ்டியூஷன் எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு நீக்கிடுது. யார் போடுற சட்டத்தை? பார்லிமெண்ட் போடுற சட்டத்தை. இப்போ பார்லிமெண்ட் மத்திய அரசு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த உயர்நீதி நீக்குச்சுல, பார்லிமெண்ட் அவங்க போட்ட சட்டத்தை நீக்குச்சுல, இதை மேல்முறையீடு செஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியுமா முடியாது? சென்ட்ரல் கவர்மெண்ட் போலாமா? முடியாது. போலாம் சார், போலாம், கன்ஃபார்ம். எஸ் சார். ஓகே, நீதித்துறை மறு ஆய்வுன்னு ஒன்று இருக்குல்ல, இது அவசர சட்டத்துக்கு செல்லுமா செல்லாதா? நீதித்துறை மறு ஆய்வு அவசர சட்டத்துக்கு நீதித்துறை மறு ஆய்வு செய்யலாம், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம். இப்போ அவசர சட்டம்னு ஒன்று போடுறாங்களா, பிரசிடென்ட் கவர்னர்லாம் போடுவாங்களா, 123 213 இருக்குல்ல, அதுக்கு நீதித்துறை மறு ஆய்வு புலனாய்வு செய்ய முடியுமா முடியாதா நீதிமன்றங்கள்? அவசர சட்டத்துக்கு நீதி புலனாய்வு முடியாது சார். முடியாதா? கவர்னர் இருக்கார்ல, கவர்னருக்கு பாக்கெட் வீட்டோ பவர் இருக்கா இல்லையா? கவர்னருக்கு பாக்கெட் வீட்டோ பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இல்லை சார். இல்லை, கன்ஃபார்மா? இல்லை சார். ஓகே, கவர்னர் இருக்கார்ல, கவர்னரோட தேர்தல் வந்து நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா இல்லை வேற ஏதாவது முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா? கவர்னரா சார்? நேரடி தேர்தல் சார், மறைமுகம் தான் சார், மேலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது சார். திரும்ப கேட்குறேன், நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா இல்லை வேற ஏதாவது முறையா? வேற முறை சார். வேற முறை, கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, கவர்னர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மாநிலத்துல பிறந்துட்டார் அப்படின்னா அவர் இன்னொரு மாநிலத்துல தான் கவர்னரா இருக்க முடியும். அப்படிதான் இருக்கு. இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் நான் சொன்ன இந்த விஷயம், இது கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் ஆர்டிகல் எழுதியிருக்காரா இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா வேற எங்க இருக்கு? இல்ல சார், நம்ம தான் சார் ஒரு மரபா ஃபாலோ பண்றோம். அது எங்க, எந்த எதோட மரபு? யார் சொன்னா? எங்க இருக்குது? ஆர்டிகல்ல இல்ல. எஸ் சார். எங்க மரபு? எந்த விதிகள்ல இருக்கு? இல்ல எங்க? ஆர்டிகல் வந்து 150. இப்போதான் ஆர்டிகல் இல்லை, நீங்கள் ஆர்டிகல்னு சொல்கிறீங்க, 115 ஏதோ யோசிக்கிறீங்க. ஸோ மரபுன்னு ரூல்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அது கரெக்டு. அது எங்கே உருவான ரூல்ஸு? சரிங்க, ரூல்ஸ்ன்னு சொன்னனால அந்த பாதி கரெக்டு. ஏன்னா நான் இதுக்கு பாதிமாக கொடுக்குறேன், என்ன ஓகேவா? ஓகே, நாடாளுமன்றத்தோட விதிகள் பார்லிமெண்ட்டோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் அது இணைச்சிருக்காங்க. சார் ஓகே, கடைசி மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தெரியும். கான்ஸ்டிடியூஷன் உருவான விதம் ஆரம்பத்தில் நிர்ணய சபைன்னு ஒன்று அமைச்சிருப்பாங்களே, அதில் ஒரு 3 துணை கேள்விகள் கேட்குறேன். அரசியல் நிர்ணய சபையோட வேலை 2 வேலை ஆரம்பத்தில். ஒன்று சட்டம் இயற்றுவது, இன்னொன்று கான்ஸ்டிடியூஷன் புக் எழுதுறது. 2 பேர் அப்ப மாவலாங்கர் உட்காருவாரு, ராஜேந்திர பிரசாத் சொல்லி படிச்சு. இந்த அம்சம் இருக்குல்ல, இப்ப நான் சொன்ன அம்சம் 2 வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன், இந்த அம்சம் கேபினட் குழு அறிக்கையில இருக்கா இல்ல வேற ஏதாவது சட்டத்துல இருக்கா? இப்படி 2 பேரும் மாறி மாறி தலைமை தாங்க சார். இதை கேபினட் குழு அறிக்கையிலே வெளியிட்டாங்களா, இது மாதிரி 2 ஃபங்க்ஷன் நீங்க பண்ணிக்கோங்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது சட்டத்துல இதை சேர்த்தாங்களா ஆரம்ப கட்டத்துல? சரி ஓகே விடுங்க. 1946 தேர்தல் இருக்குல்ல, அதாவது கேபினட் மிஷன் குழு அறிக்கைக்கு அப்புறம் அந்த தேர்தல் வந்து நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா இல்ல வேற எப்படி இருக்கிற தேர்தல்? அந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க, அந்த தேர்தலை பத்தி சொல்லுங்க. நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? 1946 எலெக்ஷன்
மறைமுக தேர்தல் தான் சார். மறைமுக தேர்தல் எப்படி நடந்துச்சு? மாகாணங்கள் இருக்காங்க, மாகாணங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஓட்டு போட்டு சில பேர் அனுப்பி வைக்கிறாங்களா இல்ல மக்கள் ஓட்டு போட்டு சில பேர் அனுப்பி? இல்ல சார், எம்எல்ஏ ஓட்டு. அந்த எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்துல? அது மக்கள் தொகையை வச்சு எடுத்தாங்க சார். மக்கள் தொகையை வச்சு ஓட்டு போட்டு டைரக்ட் எலெக்ஷனா? அந்த எம்எல்ஏக்கு டைரக்ட் எலெக்ஷன் நடந்துச்சா? இல்ல சார், அதுவும் இதுதான் சார். அது மறைமுக தேர்தலா? எப்படி மறைமுக தேர்தல்ல ஒருத்தவங்க எப்படி எம்எல்ஏ ஆக முடியும்? சட்டமன்ற எம்எல்ஏவா? அதுவும் மறைமுக தேர்தல், அதுவும் மறைமுக தேர்தல், மேலையும் மறைமுக தேர்தல், இதுவும் மறைமுக தேர்தல்னா அப்ப அந்த மறைமுக தேர்தலில் யார் போட்டி போட்டிருப்பா? இல்ல ஓட்டு போட்டிருப்பா? சரி, ஓகே. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தோட உருவாக்கத்துல 2 பேர், அதாவது ஒரு நபருக்கு உடம்பு சரியாம போயிருக்கும், ஒரு நபர் இறந்து போயிருப்பாரு. ஓகேவா? இந்த 2 பேருக்கு பதிலா இன்னும் 2 பேர் ரீப்ளேஸ் ஆனாங்க. அந்த 2 பேர் பேர் என்ன? இறந்து போனவர், உடம்பு சரியாம போனவங்க. மாதவராவுக்கு பதில் மிட்டலுக்கு பதில் மாதவராவ். ஓகே. இன்னொருத்தவங்க கெய்தானுக்கு பதில் கிருஷ்ணமாச்சாரி. ஓகே. ஸோ ஓகே, சூப்பர் 7 நல்லபடியாக முடிச்சிங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். இப்போ 2 முடிச்சிருக்கோம், ரேபிட் 30 அண்ட் சூப்பர் 7 2 முடிச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஸ்கோர் பார்த்துடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு நபர் போட்டியாளரும் நம்ம ஸ்கோர் 2 பேர் ஸ்கோரும் பார்த்துடுறோம். பார்த்துட்டு நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹார்ட் சீட் போட்டியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம், அதாவது கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஹார்ட் சீட் போட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 400, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 400க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதுல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவ எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு, 2ஆம் ரவுண்ட் முடிஞ்சு, 3ஆம் ரவுண்ட் 4 கால் இன்டர்வியூல அந்த டைமிங் முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்த 2 நபர்கள் தான் தமிழரசன் மற்றும் நந்தகுமார். சார் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். அதாவது 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதனால நம்ம இது போட்டி அப்படிங்கிற வரப்ப நம்ம ஒரு வெற்றியாளரை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரனால நம்ம அந்த வெற்றியாளர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? யார் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதை நம்ம போர்ட்லேயே ஸ்க்ரால் பண்ணுவாங்க, அதை வச்சே பார்த்துடலாம். போர்ட்லேயே காட்டுங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க, டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே, தமிழரசன் வெற்றியாளர். கிளாப் பண்ணுங்க. தமிழரசன் வந்து வெற்றியாளர். ஓகே, சூப்பரா கிளாப் பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் பிரைஸ் யார் அப்படின்னா நந்தகுமார் போயிருக்கு. நந்தகுமார் கிளாப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் நந்தகுமார், வாழ்த்துக்கள். சூப்பர். இப்போ நம்ம தமிழரசனுக்கு நம்ம 10,000 மதிப்புள்ள கேஷ் பிரைஸை நம்ம கிஃப்டா அளிக்க போறோம். அது கொடுங்க. ஓகே, அங்க நில்லுங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள். அதே மாதிரி நந்தகுமார் செகண்ட் பிரைஸ். வாங்க நந்தகுமார், வாங்க. அவருக்கு 5,000 மதிப்புள்ள கேஷ் பிரைஸ் நம்ம கொடுக்க போறோம். நந்தகுமார் ஓகேவா? ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள் நந்தகுமார், வாழ்த்துக்கள். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ்ங்கிறது நம்ம இந்த போட்டிக்காக நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். மற்றபடி 2 பேருமே நம்ம முன்னாடியே சும்மா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்தை. ஆக்சுவலா இது வந்து ஹார்ட் சீட் போட்டிங்கிறது இது ஒரு போட்டியை தாண்டி ஒரு மோட்டிவேஷன். உங்களே சொல்ல மாதிரி, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா டப்பு நீங்க ஆர்டிகல்ஸ் 2 பேருமே டப்புன்னு சொல்றப்ப அவங்களுக்கே பாக்குறப்ப எப்படியா நம்மள அடிச்சிடணும், 2026 எப்படியா போஸ்டிங்க தூக்கிடணும், இதே மாதிரி ஜிஎஸ், இதே மாதிரி தமிழ், இதே மாதிரி மேத்ஸை வேகமா படிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் வரும். ஏன்னா இதுல ஒரு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எப்படியும் போட்டு நம்ம 2027 போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும். கண்டிப்பா நீங்க போஸ்டிங் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த ஷோ பார்த்த அனைவருமே கண்டிப்பா போஸ்டிங் வாங்குவீங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட உங்க 2 பேருமே பார்க்கணும். ஓகேவா? வாழ்த்துக்கள். கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட கண்டிப்பா நான் அடுத்த வருஷம் பார்ப்பேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட நான் பார்க்கணும். அதனால வந்து இந்த பில்டிங், அந்த வால் இருக்குல்ல, வாலுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுக்கணும். ஓகேவா? அந்த இதோட நான் உங்களை பார்க்கணும். அது மாதிரி பார்க்குற நீங்களும் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் போற அனைவருமே கண்டிப்பா போஸ்டிங் வாங்குவீங்க. ஒரு வெற்றி நிச்சயம் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட தட்டி தூக்கிடலாம்னு சொல்லுங்க. அது மாதிரி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு வெற்றி நிச்சயம் சொல்லுவோம். அப்படியே நான் 1 2 3 சொல்றப்போ வெற்றி நிச்சயம் சொல்லுங்க. 1 2 3 வெற்றி நிச்சயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஷோல இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.